பொங்கல் நாளில் இந்தியர்களுக்கு மற்றொரு மகிழ்ச்சி செய்தி. டத்தோஸ்ரீ ரமணன் அறிவிப்பு. டிஎஸ்கே குழுமத்தின் ஏற்பாட்டில் பத்துமலையில் இலவச தேவார சமய பரத நாதஸ்வர வகுப்புகள் தொடக்கம். ஸ்ரீகம்பாங்கானில் பயங்கர வெடிப்பு சத்தமா? புகார் ஏதும் வரவில்லை என்கிறது போலீஸ். பிரான்சில் 2 ட்ரம் ரயில்கள் மோதியதில் 36 பேர் காயம். வரும் செவ்வாய்க்கிழமை பிறக்கும் தை மாதமும் தை பொங்கலும் இந்தியர்களுக்கும் நாட்டுக்கும் மேலும் வளத்தையும் நன்மையையும் கொண்டு வரட்டும். குஸ்கோப் எனப்படும் தொழில் முனைவோர் மற்றும் கூட்டுறவு மேம்பாட்டுத்துறை துணை அமைச்சர் டத்தோஸ்ரீ ரமணன் ராமகிருஷ்ணன் அவ்வாறு கூறியுள்ளார். தைப்பொங்கலை ஒட்டி தனது சுங்கைபுலோ நாடாளுமன்ற தொகுதியில் மகிழ்ச்சி பொங்கல் நிகழ்ச்சியில் பங்கேற்று உரையாற்றிய போது அவர் அவ்வாறு கூறினார். PKR கட்சியின் தகவல் பிரிவு துணைத் தலைவருமான அவர் அந்நிகழ்வில் சுங்கைபுலோ வட்டாரத்தைச் சேர்ந்த 4000க்கும் மேற்பட்ட B40 இந்திய குடும்பங்களுக்கு பொங்கல் பொருட்களையும் கரும்புகளையும் அன்பளிப்பாக வழங்கினார். இது கடந்த 2 ஆண்டுகளாக நடைபெற்று வருவதாகும். தை பிறந்தால் வழி பிறக்கும் என்ற ஊமை கொப்ப இந்த உழவர் திருநாள் மலேசிய இந்தியர்களின் முன்னேற்றத்திற்கு ஒரு புதிய தொடக்கமாக அமையட்டும் என்றார் அவர். இவ்வேளையில் தித்திக்கும் பொங்கல் நாளை மேலும் சிறப்பிக்கும் வகையில் இந்திய சமூகத்தின் பொருளாதாரத்தை வலுப்படுத்தும் மற்றொரு மகிழ்ச்சி செய்தியை துணை அமைச்சர் அறிவிக்க உள்ளார். அது என்ன திட்டம் என்பதை அறிந்து கொள்ள செவ்வாய்க்கிழமை வரை காத்திருங்கள் என இந்தியர் விவகாரங்களுக்கும் பொறுப்பேற்றுள்ள டத்தோஸ்ரீ ரமணன் கூறினார். கடந்த ஆண்டில் இந்திய சமூகத்துக்காக குஸ்கோப்பின் கீழ் 7 அம்ச திட்டங்கள் வெற்றிகரமாக நிறைவேற்றப்பட்டுள்ளன. வணக்கம் மடானி தொடங்கி பூமி இந்திய தொழில் முனைவர் மேம்பாட்டு திட்டம், பெண் தொழில் முனைவர்களுக்கு அபானா இக்தியார் கீழ் பேன் திட்டம், பிரீஃப் ஆய் தொழில் முனைவோர் கடனுதவி திட்டம் என அப்பட்டியல் நீளுகிறது. இத்திட்டங்கள் வாயிலாக ஏராளமான இந்தியர்கள் பயனடைந்துள்ளனர். பத்துமலை திருத்தலத்தில் உள்ள விநாயகர் கோவில் மண்டபத்தில் DSK குழுமத்தின் ஏற்பாட்டில் இலவச தேவார சமய பரத தவில் நாதஸ்வர பயிற்சி வகுப்புகள் தொடங்கியுள்ளன. முற்றிலும் இலவசமான அவ்வகுப்புகளை DSK குழுமத்தின் தலைவரும் மஹிமா எனப்படும் மலேசிய இந்து ஆலயங்கள் மற்றும் இந்து அமைப்புகள் பேரவையின் தலைவருமான டத்தோ N சிவகுமார் நேற்று தொடக்கி வைத்தார். மாணவர்களுக்கு சமய மற்றும் கலாச்சார வகுப்புகளை இலவசமாக வழங்கும் நோக்கில் DSK முயற்சியில் 2022 ஆண்டு 100 மாணவர்களுடன் தேவார வகுப்பு தொடங்கப்பட்டது. பிறகு 250 மாணவர்கள் பங்கேற்ற மாபெரும் தேவார போட்டியும் நாடு தழுவிய அளவில் நடத்தப்பட்டது. 2 நிகழ்ச்சிகளுக்கும் கிடைத்த பேராதரவின் அடிப்படையில் அம்முயற்சிகளின் அடுத்த கட்டமாகத்தான் இந்த இலவச வகுப்புகள் தொடங்கியுள்ளதாக சிவகுமார் சொன்னார். இந்த வருஷம் 2025 தேவார வகுப்பு ஆரம்பிக்கிற முன்னால் ஏன் இனிமே ஒரு சமய வகுப்பையும் நம்ம சேர்த்துக்குவோம்னு சொல்லிட்டு ஒரு எண்ணத்தில் தான் இதை கொண்டு வந்திருக்கோம். ஏன்னா எல்லாம் நினைப்பீங்க எதுக்குடா சமய வகுப்பு நினைப்பீங்க. ஆனால் இப்போ இருக்க காலகட்டத்தில் எல்லாம் மாறி போயிடுச்சு. ஏன்னா ஒரு சமய வகுப்புமே எடுத்துக்கிட்டிங்களா அங்கே அந்த பேச்சாளர்கள் சரி எப்படி ஒரு கோயிலுக்கு போகணுமா, எப்படி நம்ம சாமி கும்பிட போகிறோம், என்னென்ன செய்யணும், என்ன முறையில் நம்ம இது பண்ணுறோன்னு சொல்லி அந்த எண்ணத்தில் தான் அந்த சமய வகுப்பு வரும். அதே நேரத்தில் அதை சேர்ந்து தேவாரம் உங்களோட பிள்ளைங்களும் சரி. இது வயது எதுவும் கிடையாது. இப்பயே நான் சொல்கிறேன், இதுக்கு எந்த வயதும் இதுவும் கிடையாது. இது யார் வேணால் கலந்துக்கலாம். ஏன்னா என்னை பொறுத்தவரைக்கும் போனதாக நாங்கள் தேவாரம் கிளாஸ் வாய்ப்பு பண்ணும்போது எங்களுக்கு 76 80 வயசு வரும் கலந்துக்கிட்டாங்க. வயது எதுவும் கிடையாது. அதனால் யார் வேணால் உங்களுக்கு அங்கே ஒரு சின்ன இன்ட்ரெஸ்ட் கொஞ்சம் இருந்தாலும் கலந்துங்க. போகும்போது சமயத்தை எப்படி நம்ம வளர்க்க போகிறோம், எப்படி அதை ஒற்றுமையாக செயல் பண்ணுறோம்னு சொல்லிட்டு அந்த திட்டத்தை கொண்டு வருவோம். நன்றி, வணக்கம். 3 மாத கால இப்பயிற்சி வகுப்புகளில் பங்கேற்க வயது கட்டுப்பாடு இல்லை. இவ்வகுப்புகள் அனைத்தும் பத்துமலையில் விரைவில் திறப்பு விழா காணவிருக்கும் இந்திய கலாச்சார மையத்தில் நடைபெற உள்ளன. இது போன்ற வகுப்புகளை நடத்துவதன் மூலம் நமது பாரம்பரியத்தையும் சமயத்தையும் தொடர்ந்து கட்டிக்காக்க முடியும் என சிவகுமார் தமதுரையில் கூறினார். இப்பயிற்சி வகுப்புகளில் அனைவரும் பங்கேற்று பயனடையுமாறும் அவர் கேட்டுக்கொண்டார். சிலாங்கூர் ஸ்ரீகம்பாங்கானில் நேற்றிரவு பெரும் வெடிப்பு சத்தம் கேட்டதாக புகார் எதுவும் பெறப்படவில்லை என சிர்டாங் போலீஸ் தலைவர் அன்பழகன் தெரிவித்துள்ளார். இரவு 8 மணி வாக்கில் அப்பகுதி வாழ் மக்கள் வெடிப்பு போன்றதொரு பயங்கர சத்தத்தை கேட்டதாக முன்னதாக சமூக வலைத்தளங்களில் செய்தி பரவியது.
சியாரா 16, பூச்சோங் 14வது மைல், புஞ்சாஜாலில், ஸ்ரீசர்டாங் உள்ளிட்ட இடங்களிலும் அச்சத்தம் கேட்டதாக கூறப்பட்டது. இதனால் வீட்டின் கண்ணாடி சன்னல்கள் குலுங்கியதாகவும் தன் வாழ்நாளில் அதுபோன்ற பயங்கரமான சத்தத்தை தாம் கேட்டதே இல்லை என்றும் முகநூல் பயனர் ஒருவர் கூறியிருந்தார். மூங்கில் பீரங்கி குண்டு போல் அச்சத்தம் இருந்ததாக அவர் கூறினார். சிலர் பெரிய பட்டாசு வெடிப்பு போன்ற சத்தம் கேட்டதாக கூறினர். இந்நிலையில் ஸ்லாங்கூர் தீயணைப்பு மீட்புத் துறையும் தங்களுக்கு தகவல் ஏதும் கிடைக்கவில்லை என கூறியது. சில மாதங்களுக்கு முன்னர் பேரா ஈப்போ வட்டாரத்திலும் இதே போன்ற மர்ம வெடிப்பு சத்தம் கேட்டது நினைவிருக்கலாம். உங்கள் சிறந்த ஆரோக்கியத்திற்கு அளவான எண்ணெயுடன் சிறந்த முறையில் தயாரிக்கப்பட்ட சைவம் அசைவத்திற்கும் பொருந்தும் சூப்பர் ஊறுகாய், பச்சை கொடி சிவப்பு மீன் சின்னம் கொண்ட ஸ்ரீ மீனாட்சி ஊறுகாய். இணையம் வாயிலான பகுதி நேர வேலைக்கு அதிக கமிஷன் தருவதாக கும்பலொன்று கூறிய ஆசை வார்த்தையை நம்பி 7,21,000 ரிங்கெட்டை பறிகொடுத்து உள்ளார் ஜோஹர் பொந்தியானைச் சேர்ந்த ஓர் ஆடவர். டிசம்பர் வாக்கில் டிக்டாக்கில் டோனா என தன்னை அடையாளப்படுத்திக் கொண்ட நபருடன் 49 வயது அவ்வாடவருக்கு அறிமுகம் ஏற்பட்டுள்ளது. கொடுக்கப்படும் வேலைகளை முடித்து கொடுத்தால் 25 விழுக்காடு வரை கமிஷன் பார்க்கலாம் என அந்நபர் ஆசை காட்டியுள்ளார். ஒரு கட்டத்தில் 1.3 மில்லியன் ரிங்கெட்டுக்கு மேல் கமிஷன் கிடைத்திருப்பதாகவும், ஆனால் அதை மீட்க வேண்டும் என்றால் மொத்த கமிஷனில் 6 விழுக்காட்டை செலுத்த வேண்டும் என்றும் அவரிடம் கூறப்பட்டது. கொஞ்சமும் யோசிக்காமல் டிசம்பர் கடைசி தொடங்கி இம்மாதம் வரை 101 தடவை பல்வேறு வங்கி கணக்குகளுக்கு மொத்தமாக 7,21,226 ரிங்கெட்டை அவர் மாற்றியுள்ளார். ஆனால் சொல்லியபடி கமிஷன் கிடைக்கவில்லை. இதையடுத்தே தாம் ஏமாற்றப்பட்டதை உணர்ந்து அவர் போலீசில் புகார் செய்தார். பினாங் கடா பேரா மக்களே, ஜிஎம் இந்தியன்ஸ் பெருமையுடன் வழங்கும் பினாங் குளோபல் பாலிவுட் பஜார் 8 இருந்து 12 ஜனவரி வரை ஏயோன் பிக் சப்ராங் ஜயா பிராய் பினாங் வைரல் ஃபுட் ஃபெஸ்டிவலில் 100க்கும் அதிகமான உணவுகள் திரண்டு வாருங்கள், மகிழ்ந்து போவீர்கள். டெங்கி, மலேரியா போன்ற கொசுக்களால் பரவும் நோய்களை முறியடிக்க கொசுக்களையே ஆயுதமாக்கும் ஆஸ்திரேலிய விஞ்ஞானிகளின் கண்டுபிடிப்பு வியப்பில் ஆழ்த்தியுள்ளது. மெக்கோரியா பல்கலைக்கழக விஞ்ஞானிகளின் அக்கண்டுபிடிப்பு டாக்ஸிக் மேல் டெக்னிக் என அழைக்கப்படுகிறது. அதாவது மரபணு மாற்றம் செய்யப்பட்ட ஆண் கொசுக்களின் விந்தணுக்களில் நச்சுத்தன்மையுடைய ஒருவித புரதம் உற்பத்தியாகிறது. அப்புரதமானது மரபணு மாற்றம் செய்யப்பட்ட ஆண் கொசுக்கள் பெண் கொசுக்களுடன் இனப்பெருக்கத்திற்காக சேரும்போது பெண் கொசுக்களின் உடலுக்குள் சென்று அவற்றை கொன்றுவிடும். உயிர்கொல்லி கிருமி பரவலுக்கு பெண் கொசுக்களே காரணம் என்பதால் ஆராய்ச்சியாளர்கள் அவற்றை குறிவைத்துள்ளனர். பெண் கொசுக்களை அழிப்பதன் மூலமாக மனிதர்களுக்கு டெங்கி, மலேரியா போன்ற நோய்கள் பரவும் வாய்ப்புகள் மெல்ல குறையும் என அவர்கள் நம்புகின்றனர். உலகில் கொசுக்களால் பரவும் டெங்கி, மலேரியா, சிக்கன் குனியா போன்ற கிருமிகளால் ஆண்டுக்கு சுமார் 7 லட்சம் பேர் உயிரிழப்பதாக கூறப்படுகிறது. பிரான்ஸ் நாட்டின் ஸ்டேரஸ்போக் நகரில் 2 டிராம் ரயில்கள் சுரங்கப்பாதையில் மோதிக்கொண்டதில் குறைந்தது 12 பேர் காயமடைந்துள்ளனர். தலைநகர் பாரிஸுக்கு வெளியே மிகவும் பரபரப்பான ரயில் நிலையங்களில் ஒன்றில் அவ்விபத்து நேர்ந்தது. தொடக்க கட்ட விசாரணையில் சுமார் 36 பேர் வரையில் காயமடைந்துள்ளதாக கூறப்படுகிறது. ஆனால் அவ்வெண்ணிக்கை 50 பேரை தாண்டலாம் என தீயணைப்பு மீட்பு படையினர் கூறினர். சுரங்கப்பாதையில் 2 டிராம் ரயில்கள் நேருக்கு நேர் மோதி சேதமுற்றதையும் உதவி கோரி அழுக்குரல்கள் கேட்பதையும் வைரலான வீடியோக்களில் பார்க்க முடிகிறது. உடனடி விசாரணைகள் தொடங்கியுள்ள நிலையில் விபத்துக்கான காரணம் குறித்து இதுவரை தகவல் இல்லை. 1960ஆம் ஆண்டில் டிராம் சேவை நிறுத்தப்பட்ட பிறகு 1994இல் மீண்டும் அதனை தொடங்கிய முதல் பிரெஞ்சு நகரம் ஸ்டேரஸ்போக் ஆகும். அச்சேவை மீண்டும் தொடங்கியதில் இருந்து அங்கு பெரிய அளவில் விபத்துகள் நடந்ததில்லை என்பது குறிப்பிடத்தக்கது. மலேசியாவில் முதல் முறையாக என்ரிகோஸ் நிறுவனம் மாட்டுப் பொங்கல் விழாவை பெரிதளவில் கொண்டாடவிருக்கின்றது. கிராம சூழலுடன் மாட்டு வண்டி கண்காட்சி, பாரம்பரிய விளையாட்டுகள், ஜல்லிக்கட்டு கண்காட்சி உள்ளிட்ட பல நிகழ்ச்சிகள் நடத்தப்பட உள்ளன. இந்த சிறப்பான விழாவில் கலந்து கொண்டு பொங்கல் திருநாளை அனுபவிக்க உங்கள் அனைவரையும் என்ரிகோஸ் அழைக்கிறது. இந்த விழாவில் கலந்து கொள்ள www.enrico.com.my என்ற அகப்பக்கத்தை நாடுங்கள் அல்லது 012552284 என்ற எண்ணை தொடர்பு கொள்ளுங்கள்.